ரொம்ப வித்தியாசமான ஒரு இமேஜை ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சேட்டலைட் பூமியில் கேப்சர் பண்ணியிருக்கு. நாசாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் சேர்ந்து நிசார் அப்படின்ற சேட்டலைட்டை ஸ்பேஸில் வச்சிருக்காங்க. இந்த சேட்டலைட்டுடைய வேலை என்னன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டான ரேடார் யூஸ் பண்ணி 24 ஹவர்ஸும் டே அண்ட் நைட்டாக பூமியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல் நிறைய ஃபோட்டோஸை 2 பவர்ஃபுல்லான ரேடார் ஃப்ரீக்வன்சிஸை வச்சு எடுத்து சயின்டிஸ்ட்டுக்கு பூமியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், காடுகள், நிலநடுக்கம், இயற்கை பேரழிவுகளை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸை அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த வரிசையில் ஈஸ்ட் அண்டார்டிகால இது எடுத்த ஒரு குறிப்பிட்ட இமேஜ் தான் ஒரு ராட்சத ஹம்மிங் பேர்ட் தன்னுடைய சிறகுகளை விரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இமேஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய பறவை போன்ற அமைப்பு உண்மையான பேர்டு இல்ல. அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஐஸுடைய டெக்ஸ்டர் தான் இந்த மாதிரி பேட்டர்னை இயற்கையாவே கிரியேட் பண்ணி காட்டியிருக்கு. இதுல நீங்க பார்க்குற கலர்ஸ் எல்லாமே ரியல் கலர்ஸ் இல்ல. அங்க இருக்கக்கூடிய ஐஸுடைய டெக்ஸ்டர் எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று டிஃபர் ஆகுதோ அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த ரேடார் இந்த கலர்ஸை நம்ம காட்டியிருக்கு. இந்த இமேஜ் அண்டார்டிகால எப்படி பனிப்பாறைகள் ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றத நமக்கு வலியுறுத்ததா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நேச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.